சுஜித்தோட டைரக்ஷனில் ரெடியாக இருக்க திரைப்படம் தி காலம் ஓஜி. பவன் கல்யாணோட நடிப்பில் ரெடியாக இருக்குது. படத்தோட கதை என்னென்னா, ஒரு ஹார்பர் இருக்குது. அந்த ஹார்பரில் முழுக்க ஒரு கண்ட்ரோலிங்காக ஒரு ஆளாக, அந்த ஹார்பரோட ஓனராக பிரகாஷ் ராஜ் இருக்கார். பிரகாஷ் ராஜுக்கு பின்னாடி பவன் கல்யாண் இருக்கார். ஏதோ ஒரு சண்டையில் பவன் கல்யாண் அந்த ஹார்பர் ஏரியாவும் அந்த மும்பை ஏரியாவும் விட்டு வெளியில் போய்ட்றாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த ஹார்பருக்கு ஒரு கொக்கைன் ட்ரக் வருதுன்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. போலீஸ்லாம் அந்த ஷிப்பை துரத்துறாங்க. அந்த ஷிப்பு வந்து பிரகாஷ் ராஜோடைய ஹார்பருக்குள்ளே வந்துடுது. ஹார்பருக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அங்கே இருக்க ஒரு ஆள் வந்து இது ஓப்பன் பண்ணுங்கள் என்னென்னு பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அந்த ஷிப்பு யார் மூலியமாக இங்கே வருதோ அந்த ஆள் இங்கே வர்றாரு. அந்த பையன்கிட்ட பேசுகிறாரு, நானும் நீ ஃப்ரெண்ட்ஸ் என்னடா என்ன நான் மறந்துட்டியான்னு சொல்கிறாரு. இந்த ட்ரக் என்னோட தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லும் போது அவன் விட மாட்டான். கொஞ்ச நேரத்தில் அந்த பையன் டென்ஷன் ஆகி விட மாட்டேன்றவனை சுட்டுறான். சுட்டதுக்கப்புறமா தெரியுது அவன் பிரகாஷ் ராஜோட பையன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்கே என்ன மாதிரியான சம்பவம்லாம் நடந்துக்குது, நம்ம பவன் கல்யாணம் என்ன காரணத்துக்காக போனார், இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கனால மறுபடியும் வராரா இல்லையா, அந்த ஹார்பர் பிரகாஷ் ராஜ் கையிலேயே இருக்கா இல்லை வேறு யார் கையிலையாவது போதா, அந்த கண்டெய்னருக்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்க பொருட்கள் யாருக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரான்ச்சஸாக இந்த கதை போயிட்டுருக்கு. ஒரு டுவர்ட்ஸ் த எண்டில் இந்த கதை மூலியமாக ஓஜியாக நம்ம பவன் கல்யாண் ரிட்டர்ன் ஆகி எப்படி மக்களை காப்பாற்றுறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையார். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பார்க்கும்போது கண்டிப்பாக சுஜித்தோட ரைட்டிங். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சாஹோ அப்படின்ற படம் பண்ணுறாரு. அந்த படத்தோட கனெக்ஷன் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் நிறைய நான் லீனியர் கட் இருக்குது. மிக முக்கியமாக ஒரு எமோஷ்னலான ஒரு டெத் சீன் இங்கே இருக்குது. அந்த டெத் சீன் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வருது. அந்த ஃப்ளாஷ்பேக் சீனை பிட்ஸ் அண்ட் பீசஸாக கரெக்டாக கட் பண்ணியிருக்காரு. அதை எங்கெங்கே எப்படி ப்ளேஸ் பண்ண முடியுமோ அங்கங்கே ப்ளேஸ் பண்ணி இந்த படத்தோட எமோஷனை அப்படி ஹோல்ட் பண்ணுறாரு. எப்பயும் ஒரு கேங்ஸ்டர் படத்துக்கு எமோஷன்றது ரொம்ப முக்கியம். அப்போ தான் அவங்க பண்ணுற ஆக்ஷன் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பாக்ஸை ரொம்ப கரெக்டாக டிக் பண்ணியிருந்தார். ரெண்டாவது பாக்ஸ் என்னென்னா, எஸ் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த இன்ட்ரோல் பிளாக் அண்ட் கிளைமேக்ஸ். இன்ட்ரோல் பிளாக்லாம் முழுக்க ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்கு தேவையான ஸ்பேஸில். ஏன்னா இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தெரியுது. ஒரு ரா அண்ட் ரஸ்டிக்கான ஒரு படம் தான் பார்க்க போகிறோம். எத்தனை தலை உருள போதோ இல்லை எத்தனை கை கால்கள் எகிற போதோன்றது நமக்கு தெரியாது. பட் அந்த ப்ரெடிக்ஷனை தான் நம்ம போவோம். அதை தாண்டியும் ஆடியன்ஸை அப்படி எக்ஸாஜரேட் பண்ணி அந்த படத்தை பார்க்க வைக்கிறனாலே என்னப்பா இப்படி ஒரு சீனு, அப்படி ஒரு சீன் தான் இந்த இன்ட்ரோல் பிளாக்கை மேஜிக்காக மாற்றுது. பயங்கரமான ஒரு இன்ட்ரோல் பிளாக்குங்க. அண்டு கிளைமேக்ஸையும் ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தார். இந்த படத்தை வந்து ஒரு மார்வல் அவெஞ்சர்ஸ் மாதிரி, ஏன்னா சாஹோவோடு இதை கனெக்ட் பண்ணுறதுனால LCU அப்படின்னு தான் சொல்லணும் இது வரைக்கும், லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்னு. எங்கள் தெலுங்கில் வந்து இப்போது LCU மாதிரி SCU அப்படின்றத சொல்லுவாங்க. ஏன்னா சாஹோ அண்ட் இந்த படத்தையும் கனெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த படத்தோட முடிவுலையும் ஒரு என் கிரெடிட்ஸ் மாதிரி, இப்போ அவெஞ்சர்ஸ் படம்லாம் பார்க்கணும் அப்படி ஒரு என் கிரெடிட்ஸும் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுவும் ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பவன் கல்யாண் மாதிரி ஒரு ஹீரோ அவர் வந்து ஒரு டெபுட்டி சிஎம்மாக இருக்காருன்னும் போது அதில் ஒரு மாஸ் இருக்குது. அந்த மாஸை எங்கேயும் மிஸ் பண்ணாமல் எடுத்துருந்தாங்க. முக்கியமாக அவரோட அந்த ஓப்பனிங் கார்டு, அவர் நின்றுட்டு இருக்க மாதிரி அவர் சுற்றி ஒரு கார் போகிற மாதிரி அது கொடுத்துருந்தா அவங்க SFXாக இருக்கட்டும், சவுண்டு என்னமா இருக்குன்றீங்க மிரண்டிருந்தாங்க. எல்லா ட்ரீட்டும் இருந்தது. எல்லா பாக்ஸையும் நீங்கள் டிக் பண்ணியிருந்தாங்க. ஒரு கார் சீன் இருக்கா இருக்குது, ஒரு பைக் சீன் இருக்கா, ஒரு எமோஷன் இருக்கா இருக்குது, ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அது ஸ்ட்ராங்காக இருக்கா இருக்குது, இது பின்னாடி ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா இருக்கா இருக்குது. அர்ஜுன் தாஸோட கேரக்டர்னால் செம்ம சர்ப்ரைஸாக இருந்தது. அப்படி என்ஜாய் பண்ணுவாங்க. ஆஃப்டர் GBU அர்ஜுன் தாஸுடைய கேரக்டர் இந்த படத்தில் பயங்கரமாக கொண்டாடுவாங்கன்றதுல சந்தேகமே இல்லைங்க. அதுவும் அவர் வந்து அவருடைய கேரக்டருக்கு நிறைய ஷேட்ஸ் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கேரக்டர் பாசிட்டிவாக மாறினதுக்கப்புறமா ஒரு பெரிய ஸ்பேஸ் காணவே காணும். டக்குன்னு ஒரு என்ட்ரியில் அப்படி உள்ளே வராரு. சூப்பராக இருந்துச்சு. சமடா அப்படின்ற. பட் இந்த கதையை நீங்கள் யோசிச்சிங்கன்னா ரொம்ப ப்ரெடிக்டபிளான ரொம்ப நார்மலான ஒரு ட்ராவல்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அவங்க இந்த படத்தை பேக் பண்ண விதம் அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது. படத்தோடைய ஃபஸ்ட் ஹாஃபும் சரி, படத்தோட செகண்ட் ஹாஃபும் சரி, ரொம்ப கரெக்டாக பேக் பண்ணி அடுத்துன்னு போயிட்டே இருந்தாங்க. ரெகுலரான ஒரு கேங்ஸ்டர் படத்தில். பட்டு அவங்க எடுத்திருந்த கதைக்களம் ஹார்பர் அப்படின்றபோது இந்த ஹார்பரை சுற்றி நம்ம என்னென்ன பண்ணலாம், அதுக்குள்ளே என்னென்ன ஒரு ட்ராவல் இருக்கணும், அதை தாண்டி எமோஷ்னல் கனெக்ட்னு வரும்போது ஹீரோயின்ற ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஹீரோயின் ஸ்பேஸுக்கு ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான் இருக்குது. இருந்தாலும் அது வேல்யூபுளாக மாற்றணும்னு எந்தளவுக்கு எஃபோர்ட் பண்ணணும், அது ஆடியன்ஸும் டிஸ்டர்ப் பண்ணாத அந்த கதையை கொண்டு போகணுன்னு ஏகப்பட்ட ஆங்கிளில் சுஜித் யோசித்து இந்த படத்தை கரெக்டாக பண்ணியிருக்காரு. அது இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியாக வந்து அமைஞ்சிருக்குன்றதுல டவுட்டே இல்லை. அண்ட் ஃபைனலி பவன் கல்யாண் ஒரு சில ஹீரோஸால் தாங்க அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும், அவங்க பெருசாக பண்ணணுன்றதுனால நடந்து வந்தாவே போதும் அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி ஒரு ஹீரோ தான் பவன் கல்யாண், சந்தேகமே இல்லை.
இருந்தாலும் இதில் எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச சீன் அப்படின்றத பார்க்கும்போது அவர் வர ஓப்பனிங் சீன் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்து. முக்கியமாக அந்த கன்னை ஒன்று ஹேண்டில் பண்ணிவிட்டு ட்ரெய்லர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லோரும் திட்டுவார் போட்டு, வாடா சண்டை போடலாம்டா அப்படின்ற மாதிரி. அந்த சீன் என்னோடய ஃபேவரட். ரொம்ப அழகாக அந்த ஒரு கோவத்தை வெளிக்கொண்டு வந்திருந்தார். அண்ட் பிரியங்கா மோகன் ரொம்ப சின்ன ஸ்பேஸில் நடிச்சிருந்தாலும் அவங்க வர எல்லா போர்ஷன்ஸும் ரொம்ப அழகாக இந்த கதைக்கு ஒரு ரொம்ப அழகான உயிரை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் தான் எப்பயும் ஒரு கதைக்கான உயிராக இருக்கும். அந்த உயிரை நடிக்கிற ஆர்டிஸ்ட் தான் அதை கொண்டு வந்து கொடுக்கணும் ஆடியன்ஸுக்கு. அதை ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. அது ஆடியன்ஸுக்கும் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஓவராலாக ஒரு கரெக்டான பவர் பேக்கான கமர்ஷியல் சினிமாவை தேட்டரில் பார்த்தோன்ட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டோட இந்த படம் முடிச்சுட்டு வெளியில் வரும் ஆடியன்ஸ் அப்படின்றதுல டவுட்டே இல்லை. படத்தோட மைனஸ் அப்படின்னும் போது கண்டிப்பாக படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு பெரிய ஸ்பேஸ் எடுத்துக்கிறாங்களோ அப்படின்ற ஒன்று இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட்டு, சத்யதாதா அப்படின்ற ஒரு இடத்துல நம்மளுடைய பிரகாஷ் ராஜ் சார் நடிச்சிருக்காரு. அவரால் அவங்க பையனை கொலை பண்ண ஆளை யாருன்றதை அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. பட் இந்த படம் பீரியடில் நடக்கிறதுனால சிசிடிவி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்றது எனக்கு புரிய வருது. இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல லீக் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஒரு சில சின்ன சின்ன ஃப்ளாஸ் கதையை யோசிக்கும் போது இருக்குது. பட் படமாக பார்க்கும்போது அது எதுவுமே தெரியல. எப்பயும் ஒரு படத்தோட வெற்றியாக நான் தான் பார்க்குறேன். அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அந்த ஓவரால் டீமுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இன்னும் அடுத்தடுத்து நிறைய இப்படிப்பட்ட கமர்ஷியல் படங்களை சுஜித் தரணுன்றதான் என்னோடய எதிர்பார்ப்பாக இருக்குது. வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அதுலேயும் டடாவாக பேசுவீங்க. நான் பிரவீன் கேஎஸ். பாய்.